ஏற்படும் பொழுது அந்த குழந்தைகள் அவஸ்தைப்படும், பலவிதமான செலவினங்கள் உண்டாகும் மக்களே. அதனால வேண்டி அந்த அந்த மாசத்தை ஆடி மாசத்தை தவிர்த்து விடுவார்கள். ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயம் உறுத்துவார்கள். அப்பா ஆடி மாசத்துல ஒரு குழந்தை தெரிஞ்சேன்னா சித்திரை மாச குழந்தை பிறக்கும். அப்பா இருக்க மாட்டாரு, தாய் மாமன் சரியா இருக்க மாட்டான், குடும்பம் கஷ்டப்படும் அப்படின்னு ஒரு பயத்தை உண்டாக்கிடுவாங்க. இது வந்து அந்த காலத்துல வேற எதுவும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு உஷ்ணம் வருது நான் பாத்துக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் ஒரு அசால்ட்டாக இருப்பாங்க மகளே. அந்த பெண்ணுக்கு ஐயோ நம்முடைய சகோதரனுக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்ட போகுது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு மனசுல ஒரு பயம் ஏற்படும். இவங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டுல சித்திரை மாசம் அந்த குழந்தை பிறந்ததுன்னா அப்பாவுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை மூட்டிடுவாங்க. அதனால மகளே அந்த தாம்பத்திய வாழ்க்கை சித்திரை மாசத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கு அது உங்களுக்கு ஆடி மாசத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகவே ஆடி மாசம் 30ஆம் தேதி அது பிரித்து அவங்களை அழைத்து கொண்டு சென்று விடுவார்கள் மக்களே. இது ஆடி மாசம் 18 தேதி ஆகிவிட்டது. எல்லாரும் புது தம்பதிகள்லாம் அங்கிருந்து போய் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போய் எல்லாம் வந்து எல்லாம் விருந்துகள்லாம் சாப்பிட்டுட்டு பாரம்பரியமாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய சீர் சிறப்பெல்லாம் செய்வாங்க மக்களே. அதெல்லாம் செய்து வாங்கிட்டு சிறப்பாக சில நல்ல ஒரு சாஸ்திரம் படித்தவர்கள் இந்த மாசம் இன்னும் ஒரு 12 நாள் வைத்திருந்து மறுபடியும் தான் அனுப்புவார்கள். இல்லாத பரவாயில்ல எல்லாம் போயிடுச்சு, முக்கால்வாசி நாளும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனு அனுப்பி விடுவார்கள் மக்களே. அதனால அந்த கொஞ்சம் அந்த குழந்தை சித்திரை மாசத்தில் பிறக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை அது தள்ளி வைக்கப்படுது மக்களே. இப்ப வந்து அதோட இல்ல, இந்த மாசத்துல இந்த இந்த தண்ணி எல்லாம் வந்துடும், குளம் குட்டைகள்லாம் ரொம்பிடும், ஏரிகள்லாம் வரும், ஆத்துல காவிரியில எல்லாரும் போய் நல்லா நீராடி நல்ல அவல் பொரி இதெல்லாம் வந்து பொரியெல்லாம் பொரிச்சு நல்ல பாவுகள்லாம் கிண்டி அரிசி பச்சை அரிசிகளை எல்லாம் பூரி அரிசிகளாக எடுத்து கைக்குத்தலாக எடுத்து அதுல பாவு காய்ச்சி நல்ல அரிசிகளை கிண்டி வெள்ளம் பொட்டு கடலை இதெல்லாம் எடுத்து போட்டு சிறப்பாக செஞ்சு காது ஓல கருமணி எல்லாம் கொண்டுட்டு போய் விநாயகருக்கு பழங்கள்லாம் எடுத்துட்டு போய் ஆத்தங்கரையில குளத்தங்கரையில வச்சு அந்த இவருக்கு நல்லா விநாயகருக்கு பிள்ளையார் பிடிச்சு வச்சு அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க. பண்ணிடும் போது மஞ்சள் நூல்ல அந்த நூல்ல மஞ்சளை தடவி அந்த காப்பு மாதிரி கட்டுவாங்க. அது கட்டிப்பாங்க மக்களே. படைச்சிட்டு எடுத்து எல்லாருக்கும் ஒரு நூல் கட்டுவாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் வந்து நோய் எதிர்ப்பு தன்மை உள்ளது. இந்த நோய் எதிர்ப்பு தன்மை உள்ளது. அதனால அந்த மஞ்சள் நூலை நிறைய பேர் கூட்டமாக வருவாங்க, ஆத்தங்கரைக்கு வருவாங்க, ஊர் மக்கள் பூரா வருவாங்க. இப்ப காவேரிக்கெல்லாம் போனா ஏகப்பட்ட கூட்டங்களா இருக்கும். இந்த கூட்டங்கள் அளவுக்கு மீறிய கூட்டங்கள், கொள்ளிடம் காவேரி அனைக்கும் நிறைய கூட்டங்களா இருக்கும். அதனால ஏதாவது தொற்று வியாதிகள் வந்து விடக்கூடாது என்பதற்காகவே அந்த மஞ்சளோடு ஒன்று அதை படைத்து எல்லாரு கையிலையும் கட்டி கொள்வார்கள் மக்களே. இது நம்மளுடைய தமிழருடைய ஒரு பாரம்பரிய மக்களே. இதுதான், வேற ஒண்ணும் இல்ல மக்களே. அடுத்தபடியாக என்னுடைய யூடியூப்ப பல மில்லியன் பேர் பார்த்திருக்கீங்க. பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் மக்களே இந்த ஒரு மாதத்துல 10,000 சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மக்களே. உங்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படிச்ச கல்விகளை அத்தனையுமே உங்களுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் மருத்துவர் ஆக்கணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோட நான் என்னுடைய பணியை செவ்வனே செய்துட்டு இருக்கிறேன் மக்களே. அதனால உங்களுக்கு இந்த நிறைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிற மக்களே. நான் வந்து பல குருமார்களில படித்த இந்த கலை, ஒரு கலை 2 கலை இல்ல, மணி மந்திர அபேதம், ஜோதிடம் வைத்தியம் மாந்திரிகம் என்று சொல்லக்கூடிய 3 கலையும் படித்தேன் மக்களே. இருந்தாலும் உங்களுக்கு மருத்துவத்தை மாத்திரம் தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அடுத்தடுத்து பார்க்கணும், வாய்ப்பு இருந்தா மற்ற கலைகளை சொல்லித்தரேன் மக்களே. இது ஒரு சிறப்பான ஒரு பணி. என் குருநாதர் சொல்லி கொடுத்தது, டேய் நீ ஜோதிடம் எல்லாம் அதிகமா ஜோதிடம் நீ பார்த்து வைத்துக்கொள். ஒரு நோயாளி வரான், எந்த லட்சணத்துல வரான், எப்படி வரான், அதற்காக சாஸ்திரம் தேவை, அதை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நோய் ஒருத்தருக்கு உண்டாவதுன்னா எந்த மாதிரி நாள்ல உண்டாச்சுன்னா அவனுக்கு தீராது சொல்லியிருக்காங்க. ஆதிரை பரணி கார்த்திகை யாயில்யம் முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சோதி சித்திரை மகம் ஈராறில் மாதனம் கொண்டோர் தாளார் வடிநடை போனால் வீழார் பாயினில் படுப்பார் தேரார் பாம்பின் வாய் தேரார். இது சாஸ்திரம் தேவை மக்களே. என்னன்னு கேட்டீங்கன்னா தீது மொத்தம் நட்சத்திரம் 27 நட்சத்திரம் மக்களே. அஸ்வினியில தொடங்கி